இளம் வீரரும் விக்கெட் கீப்பருமான இஷான் கிஷனை சொல் பேச்சு கேட்கவில்லை என்று கான்ட்ராக்டிலிருந்து பிசிசிஐ நீக்கியது. மேலும் ஒரு அடியாக தாய்க்கழகமான மும்பையும் அவரை அணியில் தக்க வைத்துக் கொள்ளவில்லை. இதையடுத்து நடப்பு ஐபிஎல் தொடரில் எஸ்ஆர்ஹெச் அணிக்காக இஷான் ஆடி வருகிறார். இந்த சீசனில் முதல் சதத்தை ராஜஸ்தானுக்கு எதிராக அடித்து தன்னுடைய ஃபார்மையும் நிரூபித்து காட்டியிருக்கிறார். இதனால் பிசிசிஐ கான்ட்ராக்டில் அவர் மீண்டும் சேர்த்துக் கொள்ளப்படுவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போது வெளியாகியிருக்கும் தகவலின்படி இஷானுக்கு மீண்டும் இடம் கிடைக்காது என்றே கூறப்படுகிறது. இதேபோல நீக்கப்பட்ட மற்றொரு வீரர் ஸ்ரேயஸ் ஐயர் சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் தன்னை நிரூபித்து காட்டினார். இதனால் பிசிசிஐ தன்னுடைய கான்ட்ராக்டில் மீண்டும் ஸ்ரேயஸுக்கு இடம் அளிக்க முடிவு செய்துள்ளது. ஆனால் இஷானை சேர்க்க தொடர்ந்து தயக்கம் காட்டுகிறது. கான்ட்ராக்ட் லிஸ்டில் இடம்பெறாத வீரர்கள் இந்திய அணிக்காக ஆட முடியாது என்பதால் இஷானின் எதிர்காலமே தற்போது கேள்விக்குறியாகி உள்ளது. பிசிசியின் இந்த கான்ட்ராக்ட் A+, A, B, C என 4 பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. A+ பிரிவில் இடம்பெறும் வீரர்கள் ஆண்டுக்கு 7 கோடி ரூபாயும், A பிரிவில் இடம்பெறும் வீரர்கள் வருடத்திற்கு 5 கோடி ரூபாயும் ஊதியமாக பெறுவர். அதேபோல B மற்றும் C பிரிவுகளில் இடம் பிடிக்கும் வீரர்கள் முறையே ஆண்டிற்கு 3 மற்றும் 1 கோடி ரூபாயை ஊதியமாக பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.